Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ். 60க்கு 60 விரைவுச் செய்திகளை உடன் வழங்குவதற்காக நான் ரவீனா போஸ். தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை நித்தி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்தவே டெல்லி செல்கிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது டெல்லிக்கு போகிறார் என்றும் வெள்ளை குடைக்கு வேலை வந்துவிட்டதோ என இபிஎஸ் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இதற்கு பதிலளித்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் டேபிளுக்கு அடியில் காலை பிடிக்கும் பழக்கம் மாறாத இபிஎஸ்க்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது என்று திரும்ப கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அடித்துச் சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே ரெய்டில் புலிகேசியாக மாறி வெள்ளைக்கொடி ஏந்த சென்று பழனிசாமி தன்னை பார்த்து வெள்ளைக்கொடி ஏந்தியதாக பேச நான் கூசவில்லையா என்றும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கல்வி வளாகங்கள் மற்றும் பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் ஒரு துறையின் தலைவர் மாணவிகளிடம் ஆபாச வார்த்தைகளை பேசியதால் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டதாக கூறினார். இதுகுறித்து மாணவிகள் புகார் கொடுத்தும் 1 வருட காலமாக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்டதற்கும் இதில் அரசியல் தலையீடு அழுத்தம் இருந்ததா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் பணிபுரியும் இடங்களில் விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் என்ன ஆனது என்றும் தற்போது பல் மருத்துவக் கல்லூரிக்கு விசாகா கமிட்டி குறித்து ஸ்டாலின் அரசு பதில் அளிக்கப் போகிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பதில் வேறு ஏதோ தனிப்பட்ட காரணம் இருப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நித்தி ஆயோக் கூட்டத்தை இதுவரை புறக்கணித்து வந்த முதலமைச்சர் தற்போது செல்கிறார் என்றும் இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என தெரியவில்லை என்றும் கூறியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கூட்டம் என்றும் இதில் மாநிலங்களின் தேவை, மாநிலங்களில் அமல்படுத்தப்படும் திட்டங்கள், அவற்றிற்கான நிதி ஆகியவை கேட்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாளாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆட்சியர் அருண் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரையோரம் கட்டப்பட்டிருந்த கட்டிடங்களை இடித்து அகற்றுவதற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்றனர். அதற்கு அங்கு வசிக்கும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். முதல் கட்டமாக 20 குடும்பத்தினர் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு அரசு ஒதுக்கியுள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு செல்ல சம்மதம் தெரிவித்தனர். அதனால் முதற்கட்டமாக 10 வீடுகளை அதிகாரிகள் பொக்லைன் இயந்திரங்களை கொண்டு அகற்றினர். மீதமுள்ள வீடுகளை காலி செய்வதற்கான முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2வது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அடையாறு நதியை சீரமைக்க அனகாபுத்தூர் பகுதியில் ஆக்கிரமிப்பை அகற்றம் செய்யப்படுவது அவசியம் என தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், அடையாறு நதியை சீரமைக்க நடப்பாண்டில் தமிழக அரசு 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. அடையாறு நதியை முழுவதுமாக புனரமைத்து நீர்வாழ் உயிரினங்கள் வாழும் சிறந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்புகளை அகற்றியும் அதன் மூலம் மாசுபடுவதை தடுக்கவும் கரையோரம் இருக்கும் குடியிருப்புகளை மறு குடியமர்வு செய்வது அவசியம் என்றும் விளக்கமளித்திருக்கிறது. மேலும் நதிநீர் சீரமைப்பு திட்டம் என்பதாலும் மழைக்கால வெள்ளத்தடுப்பு காரணங்களுக்காகவும் ஆற்றங்கரையில் வசிக்கும் ஆக்கிரமிப்பாளர்களை உரிய உதவிகளுடன் மறு குடியமர்வு செய்து வரும் அரசின் செயலுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. திமுக நிர்வாகி மீதான பாலியல் புகாரை கண்டித்து அரக்கோணத்தில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் ஏமாற்றப்பட்டதாக கூறப்படும் கல்லூரி மாணவிக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி வழங்காத நிலையில் தடையை மீறி போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் கூடிய அஇஅதிமுகவினர் கையில் பதாகைகளை ஏந்தி திமுக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர்.
இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் வளர்மதி, பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருவதாகவும் திமுக நிர்வாகியால் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் 3 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்க தமிழக டிஜிபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் பொது மேலாளர், துணை மேலாளர் ஆகியோரிடம் அமலாக்கத்துறையினர் 6 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா, துணை பொது மேலாளர் ஜோதிசங்கர் ஆகியோர் வீடுகளில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறையினர் அலுவலகத்தில் ஆஜராகினர். அப்போது டாஸ்மாக் டெண்டர், பார் சைலன்ஸ், டிரான்ஸ்பர் ஆகியவை குறித்து ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் காட்டி விளக்கம் அளித்தனர். இருவரிடமும் தனித்தனியாக சுமார் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பின்னர் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெற்றுக்கொண்டு அனுப்பி வைத்தனர். இதனிடையே திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், துரைராஜ் செல்வராஜ் ஆகிய இருவருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் காதல் திருமண தம்பதியை கடத்திச் சென்று மிரட்டிய வழக்கில் கோகுல்ராஜ் கொலை வழக்கு கைதியான யுவராஜ் உள்பட 3 நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. காதல் திருமணம் செய்த திருவாரூர் மாவட்டம் பொதக்குடியைச் சேர்ந்த ஹேமலதாவை சென்னிமலை பிடாரியூரைச் சேர்ந்த பாலாஜியையும் காரில் கடத்திச் சென்று ஹேமலதாவின் தாயாரிடம் பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் சென்னிமலை சரவணன், பெருந்துறை அமுதரசு மற்றும் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவைத் தலைவர் யுவராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கடந்த 12 ஆண்டுகளாக ஈரோடு மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கில் சாட்சிகள் அனைத்தும் பிறர் சாட்சிகளாக மாறியதால் சரவணன், அமுதரசு மற்றும் யுவராஜ் ஆகிய 3 பேரையும் நீதிபதி ஸ்வர்ணகுமார் விடுதலை செய்து உத்தரவு பிறப்பித்தார். சரவணனும் அமுதரசும் விடுதலை பெற்ற நிலையில் கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சாகும் வரை சிறை தண்டனை அனுபவித்து வரும் யுவராஜை மட்டும் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் கோவை மத்திய சிறைக்கு அழைத்துச் சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பொழிந்த கனமழை காரணமாக நெல் கொள்முதல் நிலையத்தில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. திண்டிவனம் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகள் ஏராளமானோர் நெற்பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையங்கள் மற்றும் தற்காலிக கொள்முதல் நிலையங்கள் மூலமாக விவசாயிகள் விற்பனையும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களாக திண்டிவனம், ஓலக்கூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் கொள்முதல் நிலையத்தில் திறந்த வெளியில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த நெல் முளைத்து வீணானதால் விவசாயிகள் மனவேதனை அடைந்தனர். தஞ்சை மாவட்டத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழையால் பாதிக்கப்பட்ட நிலையில் இழப்பீடு கோரி முளைத்த பயிருடன் விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்மாப்பேட்டை அருகே புத்தூர் பகுதியில் சுமார் 500 ஏக்கர் நெல் கோடை சாகுபடி செய்யப்பட்டது. இவை அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கோடை மழையால் பாதிக்கப்பட்டது. மழை விட்டுவிட்டு 2 நாட்கள் ஆகியும் இதுவரை மழைநீர் வடியாமல் தேங்கியுள்ளதால் நெல்மணிகள் அனைத்தும் முளைக்க தொடங்கிவிட்டது. இதனால் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலை பராமரிப்பு பணி காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுராந்தகம் அருகே கிளியாற்றுக்கு செல்லும் பாலத்தின் மீது சாலை சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சாலை புனரமைப்பு பணி நடைபெறுவதால் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க காவல்துறையினரை பணியமர்த்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மோப்பக்கோவில் பாப்புசெட்டி குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 16 வீடுகள் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டது. கும்பகோணத்தில் உள்ள நீர்நிலை புறம்போக்கு பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை 3 ஆண்டுகளுக்கு முன்னர் உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து 300க்கும் மேற்பட்ட வீடுகள் அகற்றப்பட்டன. இதில் சுவாமிமலை செல்லும் வழியில் உள்ள மோப்பக்கோவில் பகுதியில் இருந்த 16 வீடுகளின் உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் 16 வீடுகளை பொக்லைன் இயந்திரம் மூலம் அதிகாரிகள் அகற்றினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்த போலி மருத்துவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்.
பந்தாரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பிஸ்வாஸ் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கும் நிலையில் சண்டிகூர் பகுதியில் மூலம் பௌத்திரம், வெடிப்பு உள்ளிட்ட நோய்களுக்கு அவர் மருத்துவம் பார்த்து வந்திருக்கிறார். இது தொடர்பாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட இணை இயக்குனர் ஞான மீனாட்சி தலைமையில் நாற்றம்பள்ளி தலைமை மருத்துவர் சிவகுமார், சித்த மருத்துவர் மாலா ஆகியோர் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து முறையாக மருத்துவம் படிக்காமல் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்த பிஸ்வாஸை கைது செய்த அதிகாரிகள் 2000 ரூபாய் மதிப்பிலான மருந்து மற்றும் ஊசிகளையும் பறிமுதல் செய்தனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு கடத்தி வந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பாக்கெட் சாராயத்தை வேலூர் மாவட்ட போலீசார் பறிமுதல் செய்தனர். பேரணாம்பட்டு வி கோட்டா சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தது 1780 சாராய பாக்கெட்டுகள் இருந்தது தெரிய வந்தது. அதை பறிமுதல் செய்தபோது கடத்தலில் ஈடுபட்ட பேரணாம்பட்டு தரைக்காடு பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தப்பி ஓடிவிட்டார். கார் ஓட்டுநர் பயாஸ் என்பவரை மட்டும் போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை மிரட்டி 5 சவரன் நகையை கொள்ளையடித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மருதுபாண்டிய நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரேம்ராஜ் நாகை மாவட்டத்திற்கு சென்ற நிலையில் அவரது மனைவி நிர்மலா மட்டும் வீட்டில் தனியாக இருந்திருந்தார். இதற்கிடையில் அதிகாலை முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவு மற்றும் முன்பக்க கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். தொடர்ந்து நிர்மலாவை மிரட்டி 5 சவரன் தங்கச் சங்கிலி மற்றும் 45,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை அவர்கள் பறித்து சென்றனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலைப்பகுதியில் தண்ணீர் தேடி காட்டு மாடுகள் உலா வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கோடை விடுமுறையை ஒட்டி அழகர் கோவிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் வனப்பகுதியில் நிலவும் வறட்சி காரணமாக தண்ணீர் மற்றும் உணவு தேடி வெளியேறும் காட்டு மாடுகள் நகருக்குள் புகுந்து பிளாஸ்டிக் குப்பைகள் மற்றும் கழிவுகளை சாப்பிட்டு வருகின்றன. இதனால் காட்டு மாடுகளுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் வன விலங்குகளை பாதுகாக்க அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கோயில் திருவிழாவில் பக்தர்கள் சாட்டையடி வாங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர். வரதம்பாளையம் பகுதியில் இருக்கும் பத்ரகாளியம்மன் திருக்கோயிலில் கம்பம் மற்றும் குண்டம் திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக இன்று கோயில் முன்பு பக்தர்களுக்கு சாட்டையால் அடிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக வந்து நின்ற பக்தர்களை ஊர் பெரியவர் நீளமான சாட்டையால் அடித்தார். சாட்டையடி வாங்கினால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் ஐதீகம். மதுரை சோழவந்தான் அருகே காளியம்மன், மாரியம்மன், ராமலிங்க, சௌடாம்பிகை கோவிலில் பக்தர்கள் உடலை வருத்திக் கொண்டு கத்தி போடும் வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கோவிலில் வைகாசி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான கத்தி போடும் திருவிழாவை முன்னிட்டு கோவிலிலிருந்து சாமி பெட்டியை எடுத்து வைகை ஆற்றுக்கு கொண்டு வந்தனர். அங்கு பூஜைகள் செய்யப்பட்டு சக்தி கரகம் எடுத்து ஊர்வலமாக வந்த பக்தர்கள் உடம்பில் கத்தி போட்டு வினோதமாக அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பூரில் நிலத்தகராறு காரணமாக முன்னாள் திமுக கவுன்சிலர் அவரது உறவினரை தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. சர்க்கார் பெரியபாளையம் பகுதியில் குடியிருக்கும் அசோக்குமார் என்பவருக்கும் அவரது உறவினரான முன்னாள் திமுக கவுன்சிலர் ஜெகநாதனுக்கும் இடையே நிலத்தகராறு இருந்து வந்திருக்கிறது. இதில் ஜெகநாதன் தொடர்ந்து தன்னை மிரட்டி வருவதாக ஊத்துக்குளி காவல் நிலையத்தில் அசோக்குமார் புகார் அளித்திருந்தார். ஆனாலும் இது குறித்து காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் இரு தரப்பினருக்கு இடையே நேரிட்ட தகராறில் ஜெகநாதனும் அவரது குடும்பத்தினரும் அசோக்குமாரை சரமாரியாக தாக்கினர். இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியானதை அடுத்து ஊத்துக்குளி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாடு முழுவதும் 103 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்க உள்ளார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 508 ரயில் நிலையங்களை 24,470 கோடி ரூபாயில் மேம்படுத்தப்படும் பணிகள் ஓராண்டாக நடைபெற்று வருகிறது. தெற்கு ரயில்வேயில் 40க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் நாடு முழுவதும் பணிகள் நிறைவடைந்த 103 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நாளை திறந்து வைக்க உள்ளார். சென்னை, பரங்கிமலை, சிதம்பரம், மன்னார்குடி,
ஸ்ரீரங்கம், விருத்தாச்சலம், திருவண்ணாமலை, போலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம், சாம்பல்பட்டி, ஆந்திர மாநிலம் சூலூர்பேட்டை உட்பட 12க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் இந்தியா சந்திக்கும் பிரச்சனைகளை எடுத்து கூறவும் இந்த விவகாரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவு கோரவும் எம்பிக்கள் தலைமையிலான குழு வெளிநாடுகளுக்கு புறப்பட்டது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துரைக்க 32 நாடுகளுக்கு 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய தூதுக்குழுக்களை மத்திய அரசு அமைத்தது. அதன்படி திமுக எம்பி கனிமொழி, காங்கிரஸ் எம்பி சசி தரூர், பாஜக எம்பி பஜயந்த் பாண்டா, ரவிசங்கர் பிரசாத், சிவ்சேனா எம்பி ஸ்ரீகாந்த், ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் வழிநடத்துகின்றனர். இந்த தூதுக்குழுக்கள் பாகிஸ்தானின் பயங்கரவாத வலைப்பின்னலை உலகுக்கு வெளிப்படுத்துவதோடு அமைதியை நிலைநாட்ட இந்தியா எடுக்கும் முயற்சிகளை எடுத்துரைக்க இருக்கிறது. இதற்கிடையில் இந்த குழுவினர் டெல்லியில் இருந்து வெளிநாடுகளுக்கு புறப்பட்டு சென்றனர். ஆளுநர்கள் மூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்க மத்திய பாஜக அரசு முயற்சித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் இந்தியாவின் பலம் அதன் பன்முகத்தன்மையில் உள்ளது என்று தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கென்று தனி மொழி, கலாச்சாரத்தை கொண்டுள்ளதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி கூட்டாட்சி மீதான ஒன்றிய அரசின் தாக்குதலை அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி காங்கிரஸ் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலரும் ராஜீவ்காந்திக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து டெல்லி வீர்பூமியில் ராஜீவ்காந்தி நினைவு மண்டபத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இது குறித்து ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில், அப்பா, உங்கள் நிறைவேறாத கனவுகளை நனவாக்குவதே எனது தீர்மானம். நான் நிச்சயமாக அவற்றை நிறைவேற்றுவேன் என்று உறுதிபட தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி 3ஆம் கட்டமாக இன்றும் நீட்டிக்கிறது. நீதிமன்ற உத்தரவின்படி அகமதாபாத் மாநகராட்சி ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகிறது. ஷாந்தோலா பகுதியில் சுமார் 2.5 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் 2ஆம் கட்ட பணி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இன்று 3ஆம் கட்டமாக ஏராளமான ஜேசிபி இயந்திரங்களுடன் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதுவரை 61 ஏக்கருக்கும் மேல் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டுள்ளதாக அகமதாபாத் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் நிகழ்த்திய துப்பாக்கிச் சூட்டில் நக்சலைட்டுகள் 27 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். நக்சல்கள் ஆதிக்கம் நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் அவ்வப்போது தேர்தல் வேட்டை நடத்தி வருகின்றனர். நாராயண்பூர் மாவட்டத்தில் உள்ள அபுத்மாத் பகுதியில் நக்சலி நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மத்திய ரிசர்வ் படையினர் மற்றும் சத்தீஸ்கர் போலீசார் இணைந்து அப்பகுதியில் தீவிர தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு மறைந்திருந்த நக்சல்கள் பாதுகாப்பு படையினரை நோக்கி சரமாரியாக சுட்டனர். இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் நிகழ்த்திய பதில் தாக்குதலில் நக்சலைட்டுகள் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தொடர்ந்து துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. கர்நாடகாவில் தனியார் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 6 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் விஜயபுராவில் உள்ள மணக்குளி என்ற கிராமத்திற்கு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு மற்றும் தனியார் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மற்றும் பேருந்து ஓட்டுநர் என மொத்தம் 6 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 7 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னட எழுத்தாளர் பானு முஷ்டாக் சர்வதேச புக்கர் பரிசை வென்றிருக்கிறார். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு அல்லது மொழிபெயர்க்கப்பட்டு பிரிட்டன் அல்லது அயர்லாந்தில் வெளியிடப்படும் புத்தகத்திற்கு ஆண்டுதோறும் புகழ்வார்ந்த இலக்கிய பரிசான சர்வதேச புக்கர் பரிசு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் நடப்பு ஆண்டுக்கான புக்கர் பரிசுக்கான இறுதிப் பட்டியலில் 6 புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன.
இதில் கன்னட மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்ட ஹாட் லேம்ப் எனும் நூலை எழுதிய பானு முஷ்டாக் புக்கர் பரிசை வென்றிருக்கிறார். பானு முஷ்டாக் கன்னட மொழியில் எழுதிய இந்த நூலை தீபா பாஸ்தி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்தியாவில் வசிக்கும் முஸ்லிம் பெண்கள் சிறுமிகளின் அன்றாட வாழ்வியல் சார்ந்த பதிவுகளை சிறுகதைகளாக இந்த நூல் எடுத்துரைக்கிறது. புக்கர் பரிசு பெறும் புத்தகத்திற்கு இந்திய மதிப்பில் சுமார் 48 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தகுந்தது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் தந்தை மகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் லக்கிம்பூர் பகுதியில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் வீசியதால் குடிசை வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து தந்தை மற்றும் மகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் மத நிகழ்வின் பூஜையின் போது மின்சாரம் தாக்கி 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காசிப்பூரில் காஷிதாஸ் பாபாவின் வழிபாட்டு நிகழ்ச்சிக்காக பந்தல் அமைக்கும் பணிகள் நடைபெற்றன. அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த 3 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. பாகிஸ்தானில் சிந்து கால்வாய் திட்டத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். சிந்து மாகாணத்தின் நவ்ஷாரோ பெரோஷ் மாவட்டத்தில் சிந்து நதியின் கால்வாய் கட்டும் திட்டத்திற்கு எதிராக ஏராளமான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டதால் போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர அந்நாட்டு காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனால் இரு தரப்புக்கும் இடையில் மோதல் வெடித்தது. பின்னர் அங்கு காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஏராளமானோர் படுகாயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சிந்து நதிநீரை இந்தியா நிறுத்தியிருக்கும் நிலையில் பாகிஸ்தானில் கட்டப்பட்டு வரும் மொஹமத் அணையின் கட்டுமான பணிகளை சீனா துரிதப்படுத்தி வருகிறது. கடந்த 1960ஆம் ஆண்டு பாகிஸ்தானுடன் கையெழுத்தான சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அதிரடியாக அறிவித்தது. இந்நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மொஹமத் அணை கட்டுமான பணிகளை 2025ஆம் ஆண்டில் திட்டமிட்டபடி நிறைவேற்றி முடிக்க சீனா தயாராகி வருகிறது. பாகிஸ்தானின் துணை பிரதமர் கடந்த திங்கட்கிழமை சீனாவுக்கு சென்று அங்கு அமைச்சர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானில் பேருந்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்தனர். பலுசிஸ்தான் மாகாணம் குஷ்தர் மாவட்டத்தில் ராணுவ பள்ளிக்கூடம் உள்ளது. இதில் ராணுவத்தில் பணியாற்றும் வீரர்களின் குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு பேருந்து சென்று கொண்டிருந்த போது குறிவைத்து தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் பேருந்து வெடித்து சிதறியதில் 3 பள்ளி குழந்தைகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். மேலும் 38 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியா பாகிஸ்தான் மோதலை தொடர்ந்து சீனா தனது 5ஆம் தலைமுறை J-35A போர் விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானுக்கு சீனா தனது போர் விமானங்களை 50% தள்ளுபடியுடன் வழங்கியிருப்பதுடன் எளிதாக கட்டணம் செலுத்தும் வழிமுறைகளையும் வழங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 30 J-35A ஜெட் விமானங்களை பாகிஸ்தான் பெறவுள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக மோதலில் இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்களுக்கு எதிராக சீனாவின் J-10 போர் விமானங்களை பாகிஸ்தான் பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. வியட்நாமில் போலி ஊட்டச்சத்து விளம்பரத்தில் நடித்த அழகியை போலீசார் கைது செய்துள்ளனர். பாங்காங்கில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச அழகி போட்டியில் வியட்நாமைச் சேர்ந்த நுயன் துக் வெற்றி பெற்றார். இதனையடுத்து ஒரு முன்னணி நிறுவனத்தின் ஊட்டச்சத்து மருந்தை நுயன் விளம்பரப்படுத்தினார். அதன் உண்மை என நம்பி 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் அந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தினர். முன்னதாக அந்த மருந்தில் 200 மில்லிகிராம் நார்ச்சத்து இருப்பதாக கூறப்பட்டது. வெறும் 16 மில்லிகிராம் மட்டுமே இருப்பது சோதனையில் உறுதியானது. இதையடுத்து அந்த மருந்துகளின் விற்பனைக்கு அங்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது போலி விளம்பரத்தில் நடிப்பதற்காக அழகி நுயன் துக் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சீனாவில் 650 ஆண்டுகள் பழமையான கோபுரத்தின் கூரை இடிந்து விழும் வீடியோ இணையத்தில் பெரும் வைரலாகி வருகிறது. சீனாவின் ஹன்ஹுய் மாகாணத்தில் 650 ஆண்டுகள் பழமையான
ஃபெங்யாங் ட்ரம் என்னும் கோபுரம் இருக்கிறது. இந்நிலையில் இந்த கோபுரத்தின் கூரை திடீரென்று இடிந்து விழுந்தது. அப்போது அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. கோபுரத்தின் கூரை இடிந்து விழுந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகிக் கொண்டே போகிறது. சீனாவில் குத்துச்சண்டை போட்டிக்கு ரோபோக்கள் தயாராகும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சீனாவின் ஆங்சு நகரில் மனித ரோபோக்களுக்கு இடையிலான குத்துச்சண்டை போட்டி மே மாதம் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த குத்துச்சண்டை போட்டிக்கான தீவிர பயிற்சியில் மனித ரோபோக்கள் ஈடுபட்டு வருகின்றன. இதற்கிடையில் பயிற்சியில் ஈடுபடும் மனித ரோபோக்களின் வீடியோக்கள் இணையத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. உலக நாடுகளின் பொரு அழுத்தத்திற்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. காசா இஸ்ரேல் இடையே ஓராண்டுக்கு மேலாக போர் நீட்டித்த நிலையில் உலக நாடுகளின் தலையீட்டால் கடந்த ஜனவரி மாதம் முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் இருதரப்பிலும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டன. ஆனால் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சின் போது இஸ்ரேல் விதித்த நிபந்தனைகளை ஏற்க ஹமாஸ் தரப்பு மறுத்ததால் காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டு இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்தது. இந்த நிலையில் காசா மீதான தாக்குதலுக்கு எதிராக பிற நாடுகளில் இருந்து வரும் புற அழுத்தத்திற்கு தங்கள் நாடு ஒருபோதும் அடிபணியாது என இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. நீண்ட தூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணைகளில் இருந்து அமெரிக்காவை பாதுகாக்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 14,97,833 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கோல்டன் ட்ரோம் என்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் முதன்முறையாக அமெரிக்கா ஆயுதங்களை விண்வெளியில் வைக்கும் என்றும் 2029ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் தனது பதவிக்காலம் முடியும் போது அவை முழுமையாக செயல்படுத்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார். இந்த திட்டம் இஸ்ரேலின் அயன் டோம் திட்டத்தை இன்ஸ்பிரேஷனாக கொண்டிருக்கிறது என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். லக்னோ அணியின் சுழற்பந்து வீச்சாளர் திக்வேஷ் ரதியின் மொத்த அபராத தொகை 9 லட்சம் ரூபாயை கடந்துள்ளது. டெல்லியைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் திக்வேஷ் ரதி IPL போட்டிகளில் லக்னோ அணிக்காக விளையாடி வருகிறார். சிறப்பாக பந்து வீசும் திறமை கொண்ட இவர் எதிரணியின் விக்கெட்டை எடுத்த பிறகு அவர்களின் பெயரை குறிப்பு எழுதுவது போல் நோட்டு செலிப்ரேஷன் கொண்டாடி வருகிறார். நடப்பு IPL தொடரில் 5 முறை ஈடுபட்டதால் அவர் 5 தகுதி இழப்பு புள்ளிகள் பெற்று அடுத்து நடைபெறும் குஜராத்துக்கு எதிரான போட்டியில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு போட்டியிலும் திக்வேஷ் ரதிக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையை கூட்டினால் 9,37,000 ரூபாய் ஆகியுள்ளது. இந்த IPL சீசனில் 30 லட்சத்திற்கு எடுக்கப்பட்ட இவரது சம்பளத்தில் 31.23% அபராதத்திலேயே கழிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மகேந்திர சிங் தோனிக்கு ராஜஸ்தான் வீரர் துருவ் ஜுரேல் நன்றி தெரிவித்துள்ளார். IPL தொடரில் டெல்லியில் நடைபெற்ற 62வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. சென்னை அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 187 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து களம் கண்ட ராஜஸ்தான் அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றது. இந்நிலையில் போட்டிக்கு பின்னர் ராஜஸ்தான் வீரர் துருவ் ஜுரேல் மகேந்திர சிங் தோனியை சந்தித்தார். இது தொடர்பாக துருவ் ஜுரேல் வெளியிட்டிருக்கும் பதிவில், மாஹிபாய், எப்போதும் உங்களின் மாணவனாக நான் என்றும் உங்கள் வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனைகளுக்கு நன்றி என்றும் தெரிவித்துள்ளார். IPL சீசனில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் வீரருடன் CSK வீரர் நூர் அகமது சமன் செய்துள்ளார். CSK அணி வீரர் நூர் அகமது ராஜஸ்தானுடனான போட்டியில் ரியான் ஃபெராக்கை சிறப்பான பந்து வீச்சினால் போல்ட் ஆக்கினார். இதன் மூலம் இந்த சீசனில் தனது 21வது விக்கெட்டை நிறைவு செய்தார். இந்த நிலையில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் பிரசித் கிருஷ்ணாவை சமன் செய்துள்ளார். ஏற்கனவே 20 விக்கெட்டுகள் எடுத்த போதும் பிரசித் கிருஷ்ணாவை சமன் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. IPL தொடரில் சென்னை அணி மிக மோசமான சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது. IPL தொடரில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. 13 ஆட்டங்களில் விளையாடிய சென்னை அணிக்கு இது 10வது தோல்வியாகும். இந்நிலையில் இந்த தோல்வியால் சென்னை அணி மோசமான சாதனை ஒன்றை படைத்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு நடப்பு சீசனிலும் அதிகபட்சமாக 10 போட்டிகளில் சென்னை அணி தோல்வியை சந்தித்து மோசமான சாதனையை படைத்திருக்கிறது.
ராஜஸ்தான் வீரர் வைபவ் சூரியவன்சி தோனியின் காலை தொட்டு வணங்கிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. IPL கிரிக்கெட் தொடரின் 62வது லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்தியது. ஆட்டம் நிறைவடைந்த பின்னர் ஒவ்வொரு வீரரும் சக வீரர்களுடன் கைகுலுக்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். அந்த வகையில் மைதானத்தில் சென்னை கேப்டன் தோனியை ராஜஸ்தான் இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி சந்தித்து வாழ்த்து பரிமாறினார். அப்போது வைபவ் சூரியவன்சி தோனியின் காலை தொட்டு வணங்கினார். இதனால் சற்று திகைத்த தோனி சூரியவன்சிக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. சென்னை அணியில் இளம் வீரர்களுக்கு மகேந்திர சிங் தோனி அறிவுரை வழங்கியிருக்கிறார். IPL தொடரின் 62வது லீக் ஆட்டம் நிறைவு பெற்ற பின் சென்னை அணியின் கேப்டன் தோனி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பவர் பிளேயில் 3 ஓவர்கள் வீசுவது கடினம் என்றும் தங்கள் இளைய வீரர்களை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து சிறப்பாக விளையாட முயற்சி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஆனால் நாங்கள் 200க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்டை தேடுகிறீர்கள் என்றால் தொடர்ந்து விளையாடுவது கடினம் என்றும் எந்த கட்டத்திலும் சிக்சர்களை அடிக்கும் திறன் அவர்களிடம் இருப்பதாகவும் மேலும் கூறினார். எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது அழுத்தத்தை எடுக்காதீர்கள் என்றும் மூத்த வீரர்கள் மற்றும் பயிற்சி ஊழியர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். கடைசி போட்டியில் வெற்றி பெற்றதில் மகிழ்ச்சி என ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டன் சஞ்சு சாம்சன் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றது. அதன் பின்னர் பேட்டியளித்த சஞ்சு சாம்சன் உண்மையிலேயே இந்த தொடரில் தங்களது கடைசி போட்டியில் வெற்றி பெற்றதை மகிழ்ச்சி எனவும் பந்து வீச்சை பொறுத்தவரை சில முக்கிய பந்து வீச்சாளர்களை தாங்கள் இழந்திருந்தாலும் ஆகாஷ் மத்வால் மிகச் சிறப்பாக பந்து வீசியதாக தெரிவித்தார். IPL போட்டிகளை பொறுத்தவரை மொமெண்ட் என்பது எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் என்றும் அதனை நமது பக்கம் திருப்பினால் வெற்றி நிச்சயம் என்றும் தெரிவித்தார். மேலும் தங்களது அணியில் இளம் வீரரான வைபவ் சூரியவன்சி பற்றி பேச வார்த்தைகளே இல்லை என்றும் அவருடைய ஆட்டம் அற்புதமாக இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். ஊக்கமருந்து சோதனையில் 2வது முறையாக சிக்கிய இந்திய முன்னணி ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங்கிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவின் முன்னணி ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங்கிடம் போட்டி இல்லாத காலத்தில் அவரது சிறுநீர் மாதிரியை சேகரித்து ஊக்கமருந்து பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவர் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியது கண்டறியப்பட்டது. இதில் ஊக்கமருந்து சர்ச்சையில் சிக்குவது இது 2வது முறையாகும். தற்போது உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கும் அவர் மீது தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையின் ஒழுங்கு நடவடிக்கை கமிட்டி விசாரணை நடத்தி வருகிறது. அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்படும் பட்சத்தில் 7 ஆண்டுகள் வரை தடை விதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. உலக டேபிள் டென்னிஸில் இந்திய வீராங்கனை மணிகா பத்ரா தோல்வியடைந்துள்ளார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் 2வது சுற்றில் இந்திய நட்சத்திர வீராங்கனை மணிகா பத்ரா மற்றும் தரவரிசையில் 130ஆம் நிலை வீராங்கனையான பார்க் கயோனி ஆகியோர் மோதினர். இதில் 8-11, 7-11, 5-11, 8-11 என்ற செட் கணக்கில் பார்க் கயோனி வெற்றி பெற்றார். அதேபோல மற்றொரு இந்திய வீராங்கனை தியா சிதாலே 3-11, 7-11, 6-11, 11-6, 5-11 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் சென் சிங்கிடம் தோல்வி அடைந்து நடையை கட்டினார். ஜேசன் சஞ்சய் சந்தீப் கிஷான் கூட்டணியில் உருவாகி வரும் திரைப்படம் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறார். தற்போது லைகா புரொடக்ஷன் நிறுவனத்திற்காக சந்தீப் கிஷன் மற்றும் ஃபரி அப்துல்லா ஆகியோர் நடிக்கும் படத்தை இயக்கி வருகிறார். இதற்கிடையில் படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்று வந்த நிலையில் அடுத்த கட்ட ஷூட்டிங் இலங்கையில் நடைபெறவுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் இந்த திரைப்படம் வரும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக தகவல் கூறுகிறது. கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள தக்லைஃப் படத்தின் 2வது பாடலான சுகர் பேபி பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. 36 ஆண்டுகளுக்கு பிறகு கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகியுள்ள தக்லைஃப் படத்தில் சிம்பு, த்ரிஷா, ஐஸ்வர்யா லட்சுமி, கௌதம் கார்த்திக் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படம் வரும் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதனிடையே AR ரஹ்மான் இசையில் படத்தின் முதல் பாடலான ஜிங்குஜா வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் 24ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் படத்தின் 2வது பாடலான சுகர் பேபி பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது.
சித்தார்த் நடித்திருக்கும் 3BHK திரைப்படத்தின் முதல் பாடலை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சித்தார்த் தனது 40வது திரைப்படமாக 3BHK திரைப்படத்தில் நடிக்கிறார். இப்படத்தில் சைத்ரா, மீதா ரகுநாத், சரத்குமார், தேவயானி உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். இத்திரைப்படத்திற்கு அம்ரித் ராம்நாத் இசையமைக்கிறார். இப்படம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கனவெல்லாம் பாடலை படக்குழு தற்போது வெளியிட்டிருக்கிறது. கேன்ஸ் படத்திர விழாவில் பிரபல ஹாலிவுட் நடிகர் டென்சல் வாஷிங்டனுக்கு தங்கப்பர் விருது வழங்கப்பட்டுள்ளது. 78வது கேன்ஸ் திரைப்பட விழா பிரான்ஸ் நாட்டின் கேன்ஸ் நகரில் நடைபெற்று வருகிறது. உலகம் முழுவதிலும் இருந்து திரைத்துறை பிரபலங்கள், ரசிகர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கேன்ஸ் திரைப்பட விழாவில் மதிப்புமிக்க வாழ்நாள் சாதனையாளர் விருதான தங்கப்பனை விருது நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்ட டென்சல் வாஷிங்டனுக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதை அவரது நெருங்கிய நண்பரும் ஹையஸ்ட் 2 லோவஸ்ட் படத்தின் இயக்குநருமான ஸ்பைக் லீ அவருக்கு வழங்கியுள்ளார். சிபி சத்யராஜ் நடிப்பில் வெளியான 10 Hours திரைப்படம் தற்போது OTTயில் வெளியாகியிருக்கிறது. இளையராஜா கலியபெருமாள் இயக்கத்தில் சிபி சத்யராஜ் நடிப்பில் கடந்த மாதம் 10 Hours என்ற திரைப்படம் வெளியானது. ஆக்ஷன் கலந்த கிரைம் த்ரில்லர் கதைக்களத்தில் உருவான இப்படத்தை 5 ஸ்டார் மற்றும் ட்வாய் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்தன. இத்திரைப்படம் ஒரு நாள் இரவில் பேருந்தில் நடைபெறும் கொலையை மையமாக வைத்து உருவானது. மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற இப்படம் அமேசான் பிரைம் OTT தளத்தில் தற்போது வெளியாகியுள்ளது. சூரி நடிப்பில் வெளியான மாமன் திரைப்படம் கடந்த 5 நாட்களில் 17 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரி நடிப்பில் கடந்த வாரம் வெளியான மாமன் திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கிய இந்த படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி, ராஜ்கிரண், சுவாசிகா, ஜெயபிரகாஷ், பாபா பாஸ்கர், விஜய், சந்திரசேகர், பாலசரவணன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்திற்கு ஹேஷாம் அப்துல் வஹாப் இசையமைத்தார். 6 வயது சிறுவனுக்கும் அவருடைய தாய் மாமனுக்கும் இடையேயான உறவை உணர்வு பூர்வமாக பேசும் படைப்பாக இந்த படம் தயாரிப்பாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த படம் வெளியான 5 நாட்களில் மொத்தமாக 17 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தனுஷ் நடித்துள்ள குபேரா திரைப்படத்தின் OTT உரிமையை அமேசான் பிரைம் கைப்பற்றி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஷேக கமுலா இயக்கத்தில் நடிகர் தனுஷ் தனது 51வது திரைப்படமாக குபேரா என்ற படத்தில் நடிக்கிறார். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் தயாரித்திருக்கும் இப்படம் தமிழ், தெலுங்கு, இந்தி என 3 மொழிகளில் ஒரே சமயத்தில் உருவாகிறது. இப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுன ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கும் இப்படத்தின் முதல் பாடலான போய்வா நண்பா பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இத்திரைப்படம் வரும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெளியாகும் நிலையில் படத்தின் தமிழ்நாடு திரையரங்க உரிமையை ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியுள்ளது. இந்நிலையில் பேன் இந்தியா அளவில் உருவாகியிருக்கும் குபேரா படத்தின் OTT உரிமையை அமேசான் பிரைம் 50 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நடிகர் மோகன்லாலின் பிறந்தநாளை ஒட்டி கண்ணப்பா படக்குழு புதிய போஸ்டரை ஒன்று வெளியிட்டுள்ளது. மலையாள சினிமாவின் முன்னணி நடிகரான மோகன்லால் தனது 65வது பிறந்தநாளை இன்று கொண்டாடுகிறார். திரைத்துறையில் 45 ஆண்டுகளுக்காக இருக்கும் மோகன்லால் இதுவரை 360க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அண்மையில் மோகன்லால் நடிப்பில் வெளியான எம்புரான், தொடரும் ஆகிய படங்கள் வணிக ரீதியாக பெரிய வெற்றியை பெற்றது. தற்போது முகேஷ் குமார் சிங் இயக்கத்தில் மோகன் பாபு தயாரித்துள்ள கண்ணப்பா படத்தில் பிரபாஸ், மோகன்லால், பிரபுதேவா, அக்ஷய்குமார், மோகன் பாபு, சரத்குமார், காஜல் அகர்வால், பிரீத்தி முகுந்தன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். சிவபக்தர் கண்ணப்பாவை மையப்படுத்தி உருவாகும் இந்த படம் ஜூன் 27ஆம் தேதி வெளியாகிறது. இந்த நிலையில் மோகன்லாலின் பிறந்தநாளை ஒட்டி கண்ணப்பா படக்குழு புதிய போஸ்டர் மற்றும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. பிரபல இசையமைப்பாளர் சாம் CS மீது சினிமா தயாரிப்பாளர் மோசடி புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. சினிமா தயாரிப்பாளர் சமீர் அலிகான் என்பவர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் இசையமைப்பாளர் சாம் CS மீது 25 லட்சம் ரூபாய் மோசடி புகார் அளித்தார். அதில் கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ் பையன் இந்தி பொண்ணு என்ற படத்திற்கு இசை அமைப்பதற்காக இசையமைப்பாளர் சாம் CS-க்கு 25 லட்சம் ரூபாய் முன்பணம் தந்ததாகவும், ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அப்படத்தின் பணிகள் பாதியிலேயே நின்றதாகவும் கூறியிருக்கிறார். தற்போது அப்படத்தின் பணிகள் மீண்டும் தொடங்கியிருப்பதாகவும்
ஆனால் இப்படத்திற்கு இசை அமைக்காமலும் கொடுத்த பணத்தை திரும்ப தராமலும் சாம் சிஎஸ் ஏமாற்றி வருவதாகவும் சமீர் அலிகான் தெரிவித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகை ராஷி கண்ணா படப்பிடிப்பின் போது உயரமான மேடையிலிருந்து கீழே விழுந்ததில் படுகாயமடைந்துள்ளார். நடிகை ராஷி கண்ணா தற்போது தெலுசு காதா என்ற தெலுங்கு படத்திலும் பார்ஜி 2 என்ற ஹிந்தி வெப்தொடரிலும் நடித்து வருகிறார். இந்த வெப்தொடருக்காக கடுமையான சண்டை காட்சிகளில் ஈடுபட்ட போது ராஷி கண்ணா உயரமான மேடையிலிருந்து கீழே விழுந்ததில் படுகாயமடைந்துள்ளார். இந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள இன்ஸ்டா பதிவில் சில கதாபாத்திரங்களுக்கு தேவையானதை செய்துதான் ஆக வேண்டும் என்றும் அதனால் ஏற்படும் காயங்களை பொருட்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார். தாமே புயலான பிறகு இடி மின்னல் என்ன செய்துவிடும் என்று பதிவிட்டுள்ளார். மலையாள திரைப்படத்தின் தமிழ் ரீமேக்கில் நடிகர் விமல் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விமல் பசங்க படத்தின் மூலம் அறிமுகமாகி களவாணி, கேடி பில்லா கில்லாடி ரங்கா, கலகலப்பு போன்ற பல்வேறு படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். இவரது நடிப்பில் சமீபத்தில் சார் படம் வெளியாகி நல்ல வரவேற்பை ஈர்த்தது. அதைத் தொடர்ந்து நடிகர் விமல் பரமசிவன், ஃபாத்திமா மற்றும் தேசிங்கராஜா பார்ட் 2 ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். இதற்கிடையே கடந்த 2021ஆம் ஆண்டில் மலையாளத்தில் வெளியான ஜெனிமேன் எனும் படத்தின் தமிழ் ரீமேக்கில் விமல் நடிக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. பவன் கல்யாணி நடிப்பில் உருவாகியுள்ள ஹரிஹர வீரமல்லு படத்தின் 3வது பாடல் வெளியாகியுள்ளது. ஜோதி கிருஷ்ணா, கிரிஷ், ஜாகர்ல முடி இயக்கத்தில் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் திரைப்படம் ஹரிஹர வீரமல்லு. மேகா ஸ்ரேயா புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் AM ரத்னா தயாரிக்கும் இந்த படம் வரும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெளியாக உள்ளது. கீரவாணி இசையில் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள 2வது பாடல்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையில் 3வது பாடலான அசுர ஹனஹனம் பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. இத்துடன் 60 விரைவுச் செய்திகள் நிறைவடைகின்றன. குமுதம் செய்திகளை உடனுக்குடன் உங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனில் தெரிந்து கொள்ள குமுதம் நியூஸ் ஆப்பை பதிவிறக்கம் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் குமுதம் செய்திகளுடன். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.